அண்ணா மன்னிச்சிருண்ணே. சாரிண்ணே தெரியாம பண்ணிட்டானே. ஆமாண்ணே தெரியாம வேற பீரு நான் வேணும்னா வேற பீர் ஆர்டர் பண்ணி தரேன் சார். வேற பீரு வேணாம் பண்ணி சரிங்க சார். அவனா இங்கே உட்காந்துடா. ஏய் என்னடா சீக்கிரம் ஆர்டர் சொல்றா. ஏய் மச்சி என்னண்ணே வேணும்? இன்னொரு பீர் தப்பா ஒன்று போதுமாண்ணே? தம்பி சொல்லுங்கண்ணே. 4 குவார்டர், சரி. 2 வாட்டர் பாட்டில், ஒரு தம்ஸ் அப். இதை க்ளீன் பண்ண அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்றா. பண்றா. டேய் இதை க்ளீன் பண்ணுறா. டேய் டைம் வேற ஆகுடா. இவன் வேற லேட் பண்ணிட்டு இருக்கான்டா. நேரா இவன் ச்சே. எவ்வளவு நேரம் சீக்கிரம் எடுத்து வந்து விடா. ஐடா மச்சி இன்னைக்கு எவ்வளவு அவனால குடிச்சினே இரு. அப்படியே குளிச்சினே இருப்போம். ஏய் பர்ஸ்ல காசு இல்லடா, பார்த்து குடிங்கடா. டேய் அப்படிலாம் விட முடியாது. ட்ரீட் உன்னது எவ்வளவு வேணா குடிப்போம். ஆர்டர் குத்துனே இருக்கணும். சரி குடிச்சு தொலைங்க. மச்சி ஆமா எதுக்கு இந்த ட்ரீட்டு? நான் எங்கடா ட்ரீட் வச்சேன்? நோ 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 இது ட்ரீட்டு தான். அனு லவ் அக்செப்ட் பண்ணால அதுக்கு தானே. ஏய் அவன் என்னடா என் லவ் அக்செப்ட் பண்ணா? ஆமா மச்சி அவ அக்செப்ட் பண்ணுவா. கண்டிப்பா பண்ணுவாடா. பண்ணுவா. ஐயோ காட்டு. டேய் மச்சி இங்க வந்து உட்கார்றா. மச்சி வர மச்சி. வாடா இந்த பக்கம் வந்து உட்கார்றா. அப்படியே உட்காரு, பக்கத்துல உட்காரு. இவன் சொல்றா. எப்பவுமே இப்படிதான் மச்சி பேசின்னு இருப்பான். நம்ம விட்டுற கூடாது. ஜாலியா சாப்பிடு. இவன் என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு லவ் இருக்குது மச்சி. விளையாங்கடா. மச்சான் ஒரு விளையாட்டு இல்லாமா என்னடா மச்சி? இந்த கடையில அவன் வாயில யார் கரெக்டா தூக்கி போடுறாங்களோ அவன் தான் ஸ்டெடியா இருக்கிறான். நான் போடுறேன். நான் சொன்னேன் உன்னால முடியாதுன்னு. என்னடா ஒண்ணு கூட கரெக்டா போட முடியல மச்சி. வேலைக்கே ஆகாது. கடுப்பாகுது. இந்த மாமா நல்லா குடி. என்ஜாய் பண்றா. தேங்க்ஸ் மச்சான். குடி மச்சான், குடி மச்சான். குடுறா. சரி சரி. ஏய் எங்கடா போற? மச்சா போறடா. உட்கார்றா. மச்சான் நீ போடா. எப்ப ஊஞ்ச கந்தறப்பா. வா சரகல நம்மளே அச்சிடலாம். ஏய் என்னடா வர வரைக்கும் எவனும் குடிக்க கூடாது. போ போ. ஏய் மச்சி மச்சி. ஏய் ஏடா ஏண்டா குடிக்கிற இடத்துல காட்டாவ பண்ற? அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? சார் நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல சார். அவனுங்க தான் பாட்டில் எடுத்து தலையில அடிச்சிருக்க. ஒய்யா சொல்ற சார். அவனுங்க சார் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க. நீங்க இனிமே நான் இனிமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண உனக்கு தோணவே கூடாது. சார் நான் சொன்னேன். சரக்கு அடிச்ச? ஹலோ என்ன பெரிய ரவுடியா? சொல்லுங்க. எடுத்து மண்டியில அடிச்சிருக்க. ஆமா ஆமா. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. சண்டை போடு. இல்லங்க அவரே எதுவும் சொல்லவே இல்லை. என்னங்க தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணுவோமா? இதோ இப்ப விட்டுறேன். நானே கூப்பிட்டு வரேங்க. ஓகே அடிச்சது போதையா? ஒரு சண்டை போட்டு கூட்டுவாங்க.
வாங்க சார் வாங்க சார் வாங்க. சார் சரி என்னத்துக்கு கூட்டு வந்தீங்க சார்? இது யார் வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க வீடு தான். என்ன தம்பி நீங்க அங்க உங்களுக்கு தெரியும்னு என்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாதா? இப்பெல்லாம் சாதாரண கவுன்சிலரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில பேர் என்ன ஆட்டம் போடுறாங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஆளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் தம்பி. சார் தேவையில்லாம நீங்க என்ன கூட்டு டார்ச்சர் பண்ணுங்க. ஒன்று விடுங்க சார். தம்பி 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 என்ன சார்? எங்க தம்பி கிளம்புறீங்க? வந்து மேடத்தை பார்த்துட்டு போங்க. எது ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நீங்க சும்மா தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுங்க. விடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ண தெரிஞ்ச உடனே மேடம் தான் எங்களுக்கு கால் பண்ணி உங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டு வர சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடா மேடத்தையும் பார்க்காம கிளம்பிட்டு சொல்றீங்க? மேடமா? மல்லிகா ஃபோன் பண்ணிச்சு. அப்ப அப்பா ஃபோன் பண்ணலையா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சரி தேங்க்ஸ். அப்புறம் தம்பி ஒரு சின்ன உதவி. சார் தம்பி நீங்க மேடத்துக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரியாம உங்க மேல கை வச்சிட்டேன். நான் அடிச்ச விஷயத்த மேடத்திட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல உண்மையிலேயே தம்பிக்கு பெரிய மனசு. வாங்க போலாம். சார் சொன்னா புரியாது சார். அதான் வரலன்னு சொல்லிட்டு சார். ஏன் சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்க? விடுங்க சார். கிளம்புறேன். என்ன தம்பி ஐயோ நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? வாங்க தம்பி. சார் சார் நீங்க அச்சதோட இப்ப பண்ற இம்சை பெரிய இம்சை இருக்கு. விடுங்க சார். நான் வரலன்றல. வாங்க. ஐயா சார் விடுங்க சார். நான் போறேன் சார். கொஞ்சம் இருங்க. யாரு? மேடம் வர சொன்னாங்க. வாங்க தம்பி. உள்ள வாங்க. என்ன நாகராஜ் முகம்லாம் காயம்? இவங்க உங்களை அடிச்சாங்களா? என்ன இன்ஸ்பெக்டர், ஒருத்தர் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, என்ன பேக்ரவுண்ட் இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? இல்ல மேடம் விசாரிச்சேன் மேடம். அப்போ பெரிய இடம் தெரிஞ்சுதான் கை வச்சீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். ஆள் யாருன்னு தெரியாம லேசா கை வச்சிட்டேன். நீங்க உடனே கால் பண்ணீங்க. நீங்க கால் பண்ண அடுத்த நிமிஷமே தம்பியை கூட்டு வந்தேன். வேணா கேட்டு பாருங்க. என்ன நாகராஜ், நம்ம வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? என்னடா இவளுக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? சிசிடிவில நீங்க அடம் பிடிச்சதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இங்க வரதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ தயங்குறீங்க? இன்ஸ்பெக்டர் நீங்க கிளம்பலாம். வரேன் மேடம். நீங்க வாங்க வாங்க. ரொம்ப வலிக்குதா? இல்ல காமிங்க. ஐயோ சாரி சாரி சாரி. நான் தான் லூசு, தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே கூடாது. இந்த நிலைமையில உங்களை பாக்குறதுக்கு நான் கெட்டவளா நடிச்சிட்டு விட்டுட்டு போனேன். ச்சே. நீங்க என் கூட இருக்கணும்னு நான் நினைச்சேன் நாகராஜ். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். உங்களை விட்டு பிரியறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. அப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் நாகராஜ். அதுக்காகத்தான் எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நான் உங்களை விட்டு பிரிஞ்சேன். ஆனா உங்களை பார்த்தா நீங்க சந்தோஷமாவே இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட மனசு விட்டு சொல்லிடுங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒருத்தி, நீங்களே வலியோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க.
நான் பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இது உங்க வீடு. நீங்க இங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அது மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தேவையானது இந்த கபோர்ட்ல இருக்கு. என்ன நாகராஜ், இப்பதானே குடிச்சிட்டு பிரச்சனையாச்சு, இப்ப மறுபடியும் குடிக்கிறீங்க? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, 1008 பிரச்சனை. அதெல்லாம் நான் மறக்கணும். அதை மறக்க தான் குடிக்கிறேன். பிரச்சனையா? நான் கேட்டப்போ இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு நாகராஜ்? ஏன் இப்படி பேசுறீங்க? இப்பவாவது தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்க. சொல்றேன். ஆனா ஒன்னா ரெண்டோ அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால என் மனசுல கஷ்டப்படுது. எவனோ ஒருத்தன் ஆட்டோல இருக்க பணத்தை லவட்டிட்டு போயிட்டா, எவனோ தின்னதுக்கு நான் திட்டு வாங்கணும். கல்யாண வீட்டுல அந்த இவெண்ட்ல பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பணத்தை கொடுக்கல. நியாயமா போய் கேட்டேன். அதுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமான பத்தி நானா திட்டு வாங்கினேன். பணம் கொடுக்கல, கடைக்காரனுங்க சொக்கா குடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணோம்? நமக்கு ஹெல்ப் பண்ற வரவங்க ஹெல்ப் வாங்கிக்கணும். அப்பா சொன்னாரு, நான் வீட்டு பத்திரத்தை கொடுக்குறேன், அதை வச்சு கடலாம் அடிச்சிருக்கேன்னு. அதெல்லாம் முடியாது, நான் பெரிய ஆளு, நான் பார்த்துக்கிறேன். இங்க யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த சமையல் ப்ரோக்ராம்ல சமையல் பண்ண போயிட்டாங்க. ஆரம்பத்தில் அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாவம் புதுசாக ஒன்று பண்றாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை என்கரேஜிங் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு ஓவர் நக்கல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னன்னா அவங்க தான் பெரிய ஆளு, செலக்ஷன் ஆயிருக்கிறாங்க. செலக்ஷன் ஆன மேட்டர் என்னன்னா சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3வது மனுஷா அந்த ஓட்டை வேலை செய்யறான். அவன் என்ன சொல்றான், உன் ஒய்ஃப் செலக்ஷன் ஆயிட்டாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் என்ன சொல்ல, ஏன் என்ன மச்சின்னு கேட்டா அப்படியே பிளேட்டை உள்டால போட்டு அது அப்படிங்க இப்படிங்க சாரிங்க பூரிங்கன்னா என்ன அதான் என்ன பண்ணுவாங்க. மனுஷன் நோடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நல்லா அப்படியே சிரிச்சுன்னு தோச்சுன்னு போய் நேரணும். நம்ம எதுவும் கேட்கக்கூடாது இல்ல, நம்ம மனசுல எதுவுமே வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம தான் உப்பு போட்டு இல்லையே. ஆக அது சமையல் போட்டு அவன் ஜெயிச்சாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓமல் சத்தியமா சொல்றேன், அவன் ஜெயிச்சோன்னு சந்தோஷப்பட்ட பெருமைப்பட்ட. ஆனா அவங்களுக்கு திமிரு
ஓவர் நக்கல் ஆயிடுச்சு உங்களுக்கு. அவங்க ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. அவங்க புட்சாலி பச்சுக்கிறாங்க. நான் தான் மரமண்ட படியாதான் எதுவுமே தெரியாது. தர டிக்கெட்டு நான் முடிஞ்சு ஏதோ காலேஜில் அத்தடிக்கிறேன் இதடிக்கிறேன் அப்படின்னு பெங்களூர் போயிருக்கிறாங்க. போனோமே அவங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோமே. சரி நான் தான் கோவமா இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானம் பண்ணி பேசுவோமே. ஒரு ஃபோன் கிடையாது. சரி அவங்க தான் பண்ணல, நான் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ண எடுக்க வேண்டியது தானே, எடுக்க மாட்டாங்களாம். எடுக்கலாம் கூட பரவாயில்ல, எவ்வளோ ஒத்துது யாருன்னு கூட தெரியல. அவளாண்ட சொல்லி நான் கலாயிறா, அந்த அவளை நான் கலாயிறா. நான் தலையில் தானே இதெல்லாம் கேட்கணும். நான் தெரிஞ்சது ஒரு குடிக்காம என்ன. ஐயோ என்ன சொல்றீங்க? அந்த வேதவள்ளி இப்படி பண்றது கேக்குற என்னாலே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க நிலைமைய நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை? பிடிச்சவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. ஆனா அந்த வேதவள்ளி உங்களுக்கு ஏத்தவளாவே அமையல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஓ இதுதான் பிரச்சனையா? இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது வேணுங்களா? இல்ல வேண்டாம், பில் ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். வரும்போது கொண்டு வந்தேன். ஆனா ஒருவேளை சாப்பிட்ற இடத்துல விட்டுட்டோமோ? எங்க ஊருக்கு வந்து என்னைய டீஸ் பண்றியா நீ? உன்னை சும்மா விட்டுருவ? இப்ப பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. இங்கதானே வச்சோம். மேடம் பில். என்னோட பேக்கை யாராவது எடுத்துட்டு போனதை பாத்தீங்களா? என்ன மேடம் என்ன சொல்றீங்க? இல்ல, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பேக்கை ஒரு இடத்துல வச்சேன். திரும்பி பார்க்கும்போது பேக்கை காணுங்க. ஒருவேளை நான் இங்க வச்சிருந்தேனா யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா தான் கேக்குறேன். இல்ல மேடம், நான் எதுவும் கவனிக்கல மேடம். என்னப்பா, என்ன பிரச்சனை? வந்தாங்க, சாப்பிட்டாங்க சார். பில்ல கொடுத்தேன், பேக்கை காணோம்னு சொல்றாங்க சார். என்னம்மா, என்னாச்சு? இல்ல சார், நான் பேக்கோட வந்தேன். அங்க ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக பக்கத்துல வச்சேன். திரும்பி எடுக்கிறதுக்காக பாக்குறேன், பேக்கை காணோம் சார். அதுல தான் என் திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்பா,
இவங்க பேக் கொண்டு வந்ததை கவனிச்சியா? இல்ல சார், இவங்க பேக் கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை சார். காசு பணம் இல்லாம சாப்பிட வந்துட்டு கடைசியில் அதற்கான இதற்கானு நம்மள டென்ஷன் ஆக்க வேண்டியது. என்னம்மா பையன் நீங்க பேக் எதுவும் கொண்டு வந்ததை கவனிக்கலன்னு சொல்றான். இவன் தானே உங்களுக்கு ஆர்டர் எடுத்திருக்கான். பேக் கொண்டு வந்திருந்தா கவனிச்சிருப்பானே. நல்லா யோசிச்சு பாருங்க, பேக் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையான்னு. இல்ல சார், நான் எடுத்துட்டு வந்தேன். ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல தான் சார் மிஸ் ஆயிருக்கு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இப்பெல்லாம் இது ஃபேஷன் ஆயிப்போச்சு. ஹோட்டலுக்கு வர வேண்டியது, வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, வெளில கொண்டு வந்தா பேக்கை காணோம் பர்ஸை காணோம்னு கதை சொல்ல வேண்டியது. சார் நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல தான் பேக் காணாம போயிருக்குன்னு சொல்றேன்ல. எனக்கு என்னமோ இங்க வந்திருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்தா. என்னம்மா சொல்ற நீ? அதுக்காக இங்க வந்தவங்களை எல்லாம் செக் பண்ண சொல்றியா? இங்க வந்திருக்கிறவங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இங்க சாப்பிட்டதுக்கு காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு.